ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் எபிசோட் 2 தான் வரப்போகிறோம். நம்ம எபிசோட் 1 பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். எபிசோட் 1 வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எபிசோட் 2 தான் இறங்க போகிறோம். எபிசோட் 2 வந்து வெறித்தனமாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கோவை குற்றாலம் ஃபுல்லாமே நம்ம தெளிவாக வ்ளாக் பண்ணுவோம். அதில் நீங்கள் உள்ளே வைப்பாருங்க. நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பில்லை கேட்டுட்டு இருக்குங்க. சரிங்க, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம காந்தியோட பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். டவுன் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். எபிசோடு 1ல் கோவை குற்றாலத்துக்கு எப்படிலாம் வரணும், எந்தெந்த பஸ்ஸில் ஏறி வரணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக ரூட்லாம் சொல்லியிருப்பேன். இந்த எபிசோட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் ஃபுல்லாமே வ்ளாக் பண்ண போகிறோம். உள்ளே போய் இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் காமிப்போம். அதில் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். சரி, வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுப்பாதை நடந்து போயிட்டுருக்கோம். ஃபைனலி நம்ம குற்றாலத்துக்கு வந்து ரீச் ஆயாச்சு. கோவை குற்றாலம் இங்கே பார்த்தீங்களா, அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாங்க நிற்கும். அந்த பஸ் நிற்கிதா, சாடி வயல் இங்கே தான் நிற்கும். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்தே போக வேண்டியதா. சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து தான் போனோம். இங்கே டு நாட் டிஸ்டர்ப் வைல்ட் அனிமல்ஸ் போட்டுருங்க. நம்ம ஃபைனலி ரீச் பண்ணிட்டோம். இதுவரை ஃபுல்லாமே வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா பஸ் ஸ்டாண்டில் ஃபுல்லாமே இதுங்க பேசவே முடியாது. இனிமேல் தாங்க நம்ம போகணும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கேருந்தே தண்ணியெலாம் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்களா, இங்கேருந்து அப்படியே தண்ணி போங்க. என்னமா வரும்போது இங்கே ட்ரை பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், என்ட்ரான உடனே சைடில் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே விடுவாங்க. அதுக்காக நம்ம போய் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதேமாதிரி சில்ட்ரனுக்கு வந்து 20 ரூபா. அப்புறம் 2 வீலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. அதேமாதிரி கார் எட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 50 ரூபா. அப்புறம் நீங்கள் ஹெவி வீலர் எட்டு வந்தீங்கன்னா, அதேமாதிரி ட்ரக்கு பஸ் அந்த மாதிரி எட்டு வந்தீங்கன்னா அதுக்கு 100 ரூபா வாங்குறாங்க. டிஎஸ்எல்ஆருக்கு 25 ரூபா. நீங்கள் ஃபோன் கேமராவில் அலௌட் தான். டிஎஸ்எல்ஆருக்கு 25 ரூபா வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம தமிழ்நாடு வனத்துறை. தமிழ்நாடு வனத்துறை கோவை குற்றாலத்துக்கு தங்களை அன்புடன் வர வைக்கிறேன்னு சொல்லி போட்டிருக்குங்க. இப்படி தான் நம்ம போக போகிறோம். அப்படியே போயிடலாம். ஃபஸ்ட் ட்ரைபர் எடுத்து மாட்டிடுவாங்க. அப்போ கொஞ்சம் வ்ளாக் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் போகும். இப்படி போய் அந்த குரங்கை பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குற்றாலத்தை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். இந்த அருவி வாட்டர் ஃபால்ஸுக்கு. இந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தாங்க. ஃபுல்லாக ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே பாரு, 2 சைடுமே. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தாங்க போக போகிறோம். டிக்கெட்லாம் வாங்கியாச்சு. நடந்து போயிட்டே இருக்குங்க. இந்த டிக்கெட் மட்டும் கேட்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 145 ரூபா. 2 அடல்ட்டு, ஒரு சில்ட்ரன். சரிங்களா, போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், கோவை குற்றாலத்துக்கு போகிறதுக்கு டேரெக்டாக நடந்தே போக முடியாது. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை வனத்துறை வந்து பார்த்திங்கன்னா பஸ் விட்ருக்காங்க. ஒரு 4-5 பஸ் அப்படியே போயிட்டே இருக்குங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணுற கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துட்டு இருந்தேன். கோவை குற்றாலம் எக்கோ டூரிஸ்ட் கமிட்டின்னு ஒன்று இருக்குங்க. இது ட்ரீ டாப் ஏசின்னு ஒன்று இருக்குது. இந்த ஃபோட்டோவில் தெரியுதா, அதுக்கு வந்து 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுமாதிரி ரவுண்டு அந்த இன்னொரு வீடு இருக்குல்ல, அதுக்கும் 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே தங்குற நேரம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் 12 மணிலேருந்து காலையில் அடுத்த நாள் காலையில் 11 மணி வரைக்குமே தங்கிக்கலாம். அதுக்கு 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவிப்பு. இது ஒன்றா பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. டைம் இல்லைன்னா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. இனி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வரும், ஏறுவோம். ஸ்கூல் பஸ் தாங்க வரும். சரிங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போக முடியுங்க. வந்து பார்த்திங்கன்னா குரங்குத்தொலை ஜாஸ்தியாக இருக்குது. ஃபோன் எடுத்துகிட்டு போகுமான்னு தெரில. சரிங்களா, அதனால் பஸ் ஏறிட்டு குற்றாலம் வந்துட்டு உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேங்க. இதெல்லாம் பாருங்களேன், ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பஸ் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ் வந்துடுச்சுங்க. நம்ம ஸ்கூல் பஸ் தான் சொல்லியிருப்போம். அதுக்கு பதிலாக பச்சை பஸ் வந்துடுச்சு. போனோன்னே இங்கே பார்த்தீங்களா, அங்கே வில்லேஜுங்க. உள்ளே வந்து இங்கேயே தங்க இருக்க கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கொடுத்துருக்காங்க வீடு. அதை அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம இயற்கை காட்சிகளோட பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம அந்த கோவை குற்றாலம் அருவிக்கே போய் நாங்கள் ரீச் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நாங்கள் முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 கிலோமீட்டர் இருக்கும். 5 நிமிஷத்தில் அங்கே போய் இனிமேல் ரீச் ஆகிடலாம். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. போயிட்டே இருக்குங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேகமூட்டத்தோடு அப்படியே மலையெல்லாம் உங்களை பார்க்கலாம். நீங்கள் பஸ் ஏறிங்கன்னா சைடு அதேமாரி ஓரத்தில் வைக்காதுங்க. அப்போ தான் வியூவில் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா இப்படி இருக்குன்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா யாரும் கீழே இறங்கி நடக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ வேணால் விலங்குகள் நடமாட்டம் இருக்கலாம். அதனால் பஸ்ஸிலே தாங்க போகணும். ஏன்னா நடந்தும் போகிறவங்க இருக்காங்க. ஆனால் அதிகபட்சமாக பஸ்ஸில் தாங்க போவாங்க. ஏன்னா நடந்து போய் எதாவது போலீஸ் எதாவது சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்.
அதனால் பஸ்ஸு ஃப்ரீ தான். நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் ஏறி போய்க்கலாம். பஸ்ஸுக்கெல்லாம் தனி சார்ஜ் கிடையாது. நீங்கள் அடல்ட்டுக்கு 60 ரூபா எடுத்துருப்பீங்களா, மொத்தமாகவே சார்ஜுங்க இது, பஸ் சார்ஜ் எல்லாமே. பார்த்தீங்களா, முன்னாடி ஒரு அக்கா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வர்றாங்களா, நம்மளும் அதே மாதிரி தான் வீடியோ எடுத்துகிட்டு வரோம். இங்கே ஓப்பனிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்டே வந்து க்ளோஸில் இருக்கும். அதாவது டியூஸ்டே வந்தீங்கன்னா 10 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் இருக்கும். சில டைமில் 3:30 வரைக்குமே இருக்குங்க. அது வந்து பார்த்துட்டு வந்துடுங்க டைமிங் எதுக்கும். 3 மணிக்கு மேலே ஏன் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. ஒருவேளை விலங்குகள் கிராஸ் ஆகும், அதுக்கு வேண்டியே க்ளோஸ் பண்ணலாம். நமக்கும் டேஞ்சரு, அதுக்கு வேண்டியா 3 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோவை குற்றாலத்துக்கு போகிற வழி. பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் கவி நடக்கணும் இதுக்குள்ளே? 1 கிலோமீட்டர் நடந்து போனுங்க. வேறு லெவலில் இருக்குங்க வியூ. இங்கே சூரியன் நடந்து போயிட்டுருக்குங்க. சைடில் வந்து பாருங்க, மேன்வேஸ் வைல்டு மாதிரி இருக்குது. இதுதான் நம்ம குற்றாலத்துக்கு போகிற வழி. நடந்து போயிட்டே இருக்குங்க நல்லா ஒரு வேகத்தோட. சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் மாதிரி இருக்குது, அந்த அப்படியே நடந்து போகிற மாதிரி. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்குது. சரிங்களா, பாலத்துக்கிட்ட போய் காட்டுவோம். செம்மையாக இருக்குங்க வியூ. இதான் ஃபஸ்ட் டைம் வர்றேன் அந்த கொண்டாடிச்சு. இதாங்க அந்த பாலம், சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுப்பாதை இன்றைக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், சுமார் ஒரு 1 கிலோமீட்டருக்கு இப்படியே தான் நடந்து போனோம். அந்த ட்ரைப்பர் தூக்கி போட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலமெல்லாம் இருக்குது, பூடி இருக்குது. அப்படியே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட காலையில் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு கிளம்பணும். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கவி? மணி 1:20 ஆச்சு. காந்திபுரத்தில் இந்த பஸ்ஸு தேடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமாக இருக்குமா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நின்றுருந்தோம். சரிங்களா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு ஃபுல்லாமே செங்குத்தாக இருக்குது. உள்ளுங்கன்னா அப்படியே கீழே போயிட்டே தான் இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இப்படியே தான் நடந்து போயிட்டுருக்கணும் காட்டுப்பாதையில். இங்கே வரவங்க ஃபுல்லாமே இங்கிலீஷ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, யாருமே தமிழ் பேசுகிற மாதிரி தெரில. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் அங்கே வ்ளாக் பண்ணுற கொஞ்சம் சைனஸாக இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபுல்லாக வாய்ஸே கொடுத்துட்ருக்கேன். இல்லைனா நம்ம கொண்டாரி மலையில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் இருந்திருப்போம். அதனால் கத்தி வ்ளாக் பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய டூரிஸ்ட்டு வந்துருந்தாங்க. அதனாலவே வ்ளாக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வியூ பாருங்கள் எப்படி அட்டகாசமாக இருக்குன்ட்டு. வெள்ளிகிரி மலை மாதிரி இருக்கு லைட்டாக. சூப்பராக இருக்குல்ல கவி? வேறு லெவலில் இருக்குங்க. பனிமூட்டத்தில் அப்படியே மறைஞ்சு கிடக்குது. பனி சீசன் வேறு. நடந்து போயிட்டே இருக்குங்க. என்ன பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்கிறதுனால பேச வர மாட்டேங்குது. மட்டும் பாருங்க எப்படி அட்டகாசமாக இருக்குன்ட்டு. செமையாக இருக்குங்க. ஃபுல்லாக பனி மூட்டத்தோட அந்த அருவி அங்கே கொட்டுது. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கேமராவில். இப்படி தான் அங்கே தான் போவோம். கிட்ட போனால் நல்லாவே தெரியுங்க. செமையாக இருக்குங்க. இது ஒர்த்துங்க இந்த பிளேஸு. கோயம்புத்தூரில் அது நல்லா ஒர்த்தான பிளேஸு. கோவை குற்றாலம் சிறுவாணி. ஏன்டா இதுக்கு பேர் உண்மையானது? இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து சுமார் 36 கிலோமீட்டர் தள்ளி தாங்க இருக்குது இருந்தது. பாருங்க, இதாங்க கோவை குற்றாலம் எப்படி இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்கா? செமங்க. காலையிலேருந்து எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு எப்படியோ இந்த பிளேஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இதெல்லாம் பாருங்க, பாறைகள். ரொம்ப வேகத்தோடு வருதுங்க. அதனால செம வேகம்.
கவினா என்ன குளிக்கலாமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியிலே போய் குளிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிருக்கோம். அருவி அப்படியே வந்து இப்படி வருது. இப்போ எங்கே குளிக்கிறது? அங்கே பண்ண குளிக்கணுமா? பண்ணிடுவா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அதே சமயத்தில் முக்கியமான பாயிண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இந்த ட்ரோன் ஷாட் கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் காப்பிரைட் மட்டும் கொடுத்துறாதீங்க. அப்படி சொல்லிட்டீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதனால் பொறுத்திருந்து ஹெட்ஃபோனை கேட்டு பாருங்கள். கோயம்புத்தூர்லேருந்து மேற்கு திசையில் 35 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த கோவை குற்றாலம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் சிறுவாணி மலை அந்த கிழக்கு சரிவில் கொஞ்சம் அடிவாரத்துக்கு கொஞ்சம் மேலே தாங்க இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த அருவி கரண்ட முரடான கொஞ்சம் ஆபத்தான வழியில் தாங்க இந்த அருவி வேகமாக வரும். அருவி கொஞ்சம் அகலமாகவும் கொஞ்சம் தூரத்துலேருந்து வீழ்கிற அருவியாகவும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்காக ஒரு நல்ல ஸ்பாட்டு, அதே சமயத்தில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் செமையான ஸ்பாட்டுங்க. இது நொயலாறு உருவாக்குற சிற்றூர்களில் ஒரு பெரிய ஆறாகவும் இந்த கோவை குற்றாலம் கருதப்படுது. சிறுவாணி மலையில் கிழக்கு சரிவிலேருந்து உருவாகிறனால இந்த கோவை குற்றாலத்துக்கு சிறுவாணி அருவியும் கூட சொல்லலாங்க. இதோட அதர் பேர் தான் இது. சிறுவாணி ஆறுக்கு எந்த ஒரு சிறுவாணி டேமும் இணைக்கப்படலை, அதனால் இது தனியாக தான் அங்கே வருது. நான் சொன்னல கிழக்கு சரிவிலேருந்து தாங்க இந்த தண்ணி வருது. இங்கே சம்மர் சீசனில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதே நீங்கள் ஒரு குளிர்காலத்தில் மழை காலத்தில் போனீங்கன்னா அங்கே தண்ணி வேகமாக வரும். அதே சமயத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான தண்ணிக்கு ஒரு சிறப்பாகவும் அமையுதுங்க. இங்கே கூலிங்கான காற்றும் அப்புறம் கூலிங்கான தண்ணி வரனாலவே இங்கே நிறைய டூரிஸ்ட்டுங்க வந்து போகிறாங்க. அதனால் நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் அமையுது. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸும் கூட சொல்லிக்குது. கோயம்புத்தூர் வந்தாலே கோவை குற்றாலம் போவாங்க, அதே சமயத்தில் வெள்ளிங்கிரி, ஈசா அந்த மாதிரி போவாங்க. அதே சமயத்தில் கோவை குற்றாலமும் அதில் ஒன்று. இங்கே பறவைகளோட சவுண்டு அதுமாரி விலங்குகள் நிறையவே இருக்குங்க. முக்கியமாக அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அதே சமயத்தில் ஃபோனை எடுத்து ஏதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து எடுங்க, ஏன்னா குரங்கு எப்போ வேணால் தூக்கிட்டு போகலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்துடுங்க. கோயம்புத்தூர் காந்திபுரம் வந்துட்டு அப்படி நம்ம டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக வந்தீங்கன்னா டவுன் பஸ் ஸ்டாண்டில் 14E இல்லைனா 59C இல்லைனா 59 போட்டிருக்கோம். சாடி வயல் இருக்குங்க. அந்த பஸ் இருந்தாலும் கண்ணை மூடிட்டு ஏறிடுங்க. எதுக்கு கண்டக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக போவோம்ப்பா அப்படிம்பாங்க. போனீங்கன்னா நம்ம கோவை குற்றாலம் என்ட்ரன்ஸ்லேயே கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ரொம்ப அடர்ந்த காடுகளுக்கு நடுவில் தாங்க இந்த அருவி இருக்குது. இங்கே தங்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ட்ரீ ஹவுஸ்லாம் இருக்குது. அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன். 2000 ரூபா ஃபீஸ் ஒரு ஆளுக்கா என்னன்னு தெரியல, கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரீ ஹவுஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு கோவை குற்றாலத்திலே இருக்கணும்னா அங்கே போய் தங்கிக்கலாம். இங்கே வெயில் காலத்தில் குளிர்ச்சியான காற்று குளிர்ச்சியான தண்ணி இருக்கிறனாலவே பெரும்பாலான டூரிஸ்ட் இங்கே குளிக்கிறதுக்காக வந்து போகிறாங்க. இந்த ட்ரோன் ஷாட்லாம் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் மர வீட்டில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா போய் டிக்கெட் ஃபஸ்ட்டே புக் பண்ணணும். அதுக்கு புக் பண்ணணுன்னா வெப்சைட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி புக் பண்ணணும்னா போய் கூகுளில் போயிட்டு புக்கிங்காக கோவை குற்றாலம் போட்டிங்கன்னா இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலாக வச்சுருப்பாங்க ஸ்டே ஆன்லைன் புக்கிங் சொல்லி, அதை தொட்டுருங்க.
தொட்டோடனே உள்ளே போங்க. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபாரஸ்ட் சர்க்கிள் இந்த வெப்சைட் தாங்க. இதுதாங்க அஃபீஷியலு. இங்கே போய் உங்களோட பேர், டேட்டு, அதேமாரி மொபைல் நம்பரு, அட்ரஸ்ஸு, நம்பர் ஆஃப் பர்சன், டோட்டல் அமௌண்ட்டு போட்டு கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்தீங்கன்னா அது வாட்டி புக் ஆகிக்கும். எதுக்கும் இங்கே கொஞ்சம் பார்த்தே கொடுங்க. இது வந்து கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணுது. பார்த்தீங்களா, கோயம்புத்தூரா ஃபாரஸ்ட் சர்க்கிள். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு என்ட்ரான உடனே உங்கள் பேக்கெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக்கெலாம் ஃபுல்லாமே அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க. ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம். நீங்கள் பிஸ்கெட்டே எடுத்துகிட்டு போனாலும் பிஸ்கெட் கவரை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பிஸ்கெட்டை தாங்க தருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் முக்கியமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா காடை நம்ம தாங்க பார்க்கணும். நம்ம பார்க்காம மட்டும் வேறு யார் பார்ப்பா? அதனால் நம்ம தாங்க பார்க்கணும். அவ்வளோ அந்த அருவி போய் பார்க்க விட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம லாயலாக இருக்க வேண்டாமா? அதனால் பிளாஸ்டிக்கை நீங்கள் கொடுத்துருங்க, இல்லை பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வர தவிர்த்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃபைனலி ஃபுல்லாமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புற இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு 10 பேருக்காவது அனுப்புங்க. இல்லைனா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அனுப்புங்க. அது உங்கள் இஷ்டம். ஆமாம், ஒரு அடுத்த நல்ல ஒரு சீரீஸில் சந்திக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். அடுத்து நீ சீரீஸ் ஓப்பன் பண்ணால் வேறு லெவல் தான் ஓப்பன் பண்ணுவோம். அடுத்து நீ போனால் ஒரு பயங்கரமான ரைடு தாங்க இருக்குது. நம்ம சேனலே ரைடு சேனல் தாங்க. ரைடு தவிர ஆனால் நம்ம பேசிக்காக நம்மளது ட்ராவல் கண்டிப்பாக இருக்கும். ட்ராவல் இல்லாமல் இருக்காது. ஆனால் ட்ராவல்னால் ரைடு இருக்கும். நம்ம அடுத்து பயங்கரமான ரைடு இருக்குங்க. நான் ஒன்றும் மறக்கலை. அந்த ரைடு சொன்னல ஒரு வீடியோவில், அந்த ரைடு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள். நம்ம ஸ்கூல் பப்ளிக் லீவெலாம் முடிஞ்சதான் அந்த இதெல்லாம் பார்ப்போம். சரிங்களா? அதனால் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இனி ப்ராக்டிக்கலாக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் விடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த சந்திப்போம். டட்டா பாய். நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, நீங்கள் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, அடுத்த சந்திப்போம். டட்டா பாய்.